நம்ம முஜினாபுரம் வந்து முட்டையிடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி தான் நம்ம மண் கொட்டி வச்சுருக்கோம். இருங்க காமிக்கிறேன். மண் இதெல்லாம் இப்போ அள்ளின மண் தான், ரீசெண்டாக இப்போ அள்ளின மண் தான். சும்மா அந்த ஆற்று மணல் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்போம் நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. அது வந்து போன வச்சுட்டோம். திரும்பி நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏன்னா அது முட்டையிடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. கூண்டில் நம்ம லாக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அது உள்ளே உட்காந்துரும் பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறேன். வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, ஸ்கிப் பண்ண வேணாம், வீடியோ பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அது உட்காந்துரும், காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மண் டப்பாக்குள்ளே வந்துருச்சு. ஆக்சுவலி மண் ஆட்டோமேட்டிக்காக முட்டை வெட்டுறோம். ஸோ நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், விட்டுருவோம். மண்ணுக்குள்ளே ஏறிடுச்சு பாருங்கள். நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அது இடாது, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொண்டையும் முட்டையிட போதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டப்பாவை மாற்றி வச்சுருவோம். இருக்க டப்பா எடுத்துருவோம். இந்த டப்பா ஏற்கனவே போட்டிருப்பேன், அதே வீடியோ தான், வேறு எந்த வீடியோ இல்லை. இந்த டப்பா வந்து பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ வந்து இதில் நம்ம வந்து கொண்டையில் மாற்றி வச்சு கொண்டையும் அலையாமல் ஏறி உட்காந்துன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆக்சுவலி இது வேறு ஒரு முட்டை, ஓகேவா? கொண்டை முட்டையிட போகுது, அதனால் நம்ம முட்டையை மாற்றி வச்சுட்டோம், அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.